வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், ஜெய்ஹிந்த். वेलकम टू आरडीसी स्कॉट. आरडीसी का मतलब रवि ड्रिल கிளாஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திசைகள், அதாவது டைரக்ஷன் மற்றும் டைப்ஸ் ஆஃப் நார்த்தின் வகைகள், இத பத்தி பார்க்கலாம். இது எங்க யூஸ் ஆகுதுன்னா ஒவ்வொரு எம்ஆர் கிளாஸ்ல, மேப் ரீடிங் கிளாஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது தெரிஞ்சுச்சானா நீங்க கம்பாஸோட உதவியே இல்லாம, கம்பாஸ யூஸ் பண்ணாம 70% உங்களுடைய ஆப்ஜெக்ட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். அந்த பேலன்ஸ் 30%க்கு மட்டும்தான் நீங்க கம்பாஸோ சர்வீஸ் ப்ரொடக்டரோ யூஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அதனால இந்த கிளாஸ நல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இல்லைன்னா கன்ஃபியூஷன். திசைகள், டைரக்ஷன்ஸ்னா தமிழ்ல திசைகள் சொல்லுவோம். நம்ம உடம்புல முக்கியமான பார்ட்ஸ் எதுன்னு யாரை கேட்டாலும் இதயம் சொல்லுவோம். இதயம் சார்ந்த படிப்பை படிச்ச டாக்டர் கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவோம். அந்த மாதிரிதான் நம்ம இந்த திசைகள்ல கார்டினல் பாயிண்ட்ஸ், மேஜர் பாயிண்ட்ஸ் நாம 4 டிவைட் பண்றோம். அந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்டினல் பாயிண்ட்ஸ். ஏன்னா அதுதான் இந்த திசைகள்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அக்கார்டிங் தான் நெக்ஸ்ட் மேஜர் டைரக்ஷன்ஸ், மைனர் டைரக்ஷன்ஸ். அதுக்கு ஹெல்ப் பண்ற கான்செப்ட்ல தான் இன்னும் 4 மேஜர் டைரக்ஷன்ஸ் இருக்கும், மைனர் டைரக்ஷன்ஸ் 8 இருக்கும். அப்ப அந்த கார்டினல் பாயிண்ட்ஸ் என்னென்ன டைரக்ஷன்ஸ் பேர் வரும்னு கேட்டாச்சுன்னா, 1 நார்த், 2 சவுத், 3 ஈஸ்ட், 4 வெஸ்ட். இது 4 தான் கார்டினல் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு என்சிசி சி சர்டிபிகேட் எக்ஸாம் இருந்தாலும், பி சர்டிபிகேட் எக்ஸாம், ஏசி எக்ஸாம் இருந்தாலும் இன்கேஸ் கொஸ்டின் வரலாம். ரைட் வந்தா கார்டினல் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த 4 மறக்காம நீங்க எழுது. இந்த 4 டைரக்ஷன் நம்ம நார்மலா சொல்லிட்டோம். ஒரு வட்டம், இந்த வட்டத்துல எல்லாமே அடங்கி இருக்குது. பூமி என்ன சொல்றோம்? பூமி ஒரு உருளை வடிவம். உருளைன்றது அப்ராக்சிமேட் நேருகோ வட்டம். சோ இந்த இதுலதான் இருக்கு இந்த டைரக்ஷன். இப்ப இந்த டைரக்ஷனை நம்ம இந்த வட்டத்தை 4ஆ டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி கார்டினல் பாயிண்ட்ஸ் நார்த் ஆச்சு, அதோட ரைட்ல ஈஸ்ட் ஆச்சு, அதோட ஆப்போசிட் சவுத் ஆச்சு, அதோட ஈஸ்டோட ஆப்போசிட் வெஸ்ட் ஆச்சு. இது 4 நமக்கு என்ன வந்துடும்? கார்டினல் பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. இப்ப இந்த கார்டினல் பாயிண்ட்ஸுக்கு மேஜர் டைரக்ஷன்ஸ் இதோட டிவைட் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட் பார்ட் இப்ப இதோட சப்போர்ட்டிங் நமக்கு என்ன வரும்? இதை இன்னும் 4ஆ டிவைட் பண்ண. இந்த 4ஆ டிவைட் பண்ணிதான் நம்ம இந்த இடத்துல இங்க இருக்கு ஒரு இங்க இருக்கு ஒரு லைன் போட்டா போதும். இப்ப நம்ம இதை 4ஆ டிவைட் பண்ணிட்டோம். இதுதான் மேஜர் டைரக்ஷன்ஸ். இது கார்டினல் பாயிண்ட்ஸ், இது மேஜர். இப்ப பாருங்க, நார்த் ஈஸ்ட், இது 2 ஜாயின் பண்ணியாச்சு. சவுத் சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட். இந்த 4 மேஜர் டைரக்ஷன்ஸ் டோட்டல் எத்தனை வந்தாச்சு? 8 டைரக்ஷன் வந்தாச்சு. எப்படி ஒரு ரவுண்ட்ல எத்தனை டிகிரி இருக்குன்னா 0ல இருந்து 360 டிகிரி வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நார்த்துக்கு என்ன டிகிரி சொல்லுவோம்னா 0 டிகிரி, ஈஸ்டுக்கு சேம் 90 டிகிரி வந்துடும், சவுத்துக்கு 180 வந்துடும், வெஸ்டுக்கு 270 டிகிரி வந்துடும். இப்ப 90 டிவைட் பண்ணா நமக்கு வருது. அப்ப நார்த் ஈஸ்ட் எத்தனை டிகிரி வருதுன்னு பார்த்தா 45. அதே மாதிரி சவுத்தையும் ஈஸ்டையும் டிவைட் பண்ணுறது. சவுத் ஈஸ்ட் 90 பிளஸ்
45 போது 135 டிகிரி. அதே மாதிரி இந்த 270க்கும் 180யும் நம்ம கரெக்டா டிவைட் பண்ணணும். இப்ப இது கூட 45 ஆட் பண்ணி இது கூட 45 சப்ட்ராக்ட் மைனஸ் பண்ணுங்க. அப்ப இதுல 225 டிகிரி. சரி, இதுல இருந்து 0 1 280 கூட 45 ஆட் பண்ணணும். இல்ல 360 இருக்கும் பினிஷிங். அதுல இல்லாம 45 மைனஸ் பண்ணலாம். இப்ப இது கூட 45 போது 315. இதுதான் இதோட டிகிரிஸ். இது மேஜர் அண்ட் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் ஆச்சு. இப்ப மைனர் டைரக்ஷன் நம்ம சொன்னோம். இந்த 4 சப்போர்ட் எட்டு, அதாவது மேஜர் டைரக்ஷன் சப்போர்ட் இருக்கிற எல்டி இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம், மைனர் டைரக்ஷன் சொல்லுவோம். இந்த மைனர் டைரக்ஷன் சேம் இந்த ரெஃபரன்ஸை நம்ம மறுபடியும் டிவைட் பண்ணணும். சேம் பண்ணா இங்க வரதுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. சோ இப்ப இதை எப்படி சொல்லுவோம், நார்த் ஈஸ்ட் நார்த்துக்கு எழுதி இருக்கு. சோ இந்த நார்த்த ஃபர்ஸ்ட் எழுதிப்போம். இந்த நார்த்துக்கு நார்த் ஈஸ்ட், நார்த் நார்த் ஈஸ்ட். இது ஈஸ்டுக்கு நார்த் சென்டர். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் மேஜர் எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட். இப்ப இது ரெண்டு இருக்கிற பாருங்க, இந்த மேஜர் கார்டினல், இது மேஜர் கார்டினல் தான் பெருசு. ஃபர்ஸ்ட் நாம கார்டினல் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட். இந்த இடத்துல கார்டினல் சவுத் 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 ஈஸ்ட். இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது எது கார்டினல், சவுத் 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 வெஸ்ட். இது ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் தான் கார்டினல், வெஸ்ட் சவுத் வெஸ்ட். இது கம்பேர் பண்ணும்போது கார்டினல் வெஸ்ட் வெஸ்ட் நார்த் வெஸ்ட். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது கார்டினல் நார்த், சோ நார்த் நார்த் வெஸ்ட். இதே மாதிரிதான் இங்க எழுதியிருக்கோம். சோ இதோட டைரக்ஷன் என்ன சார் கேட்டதுன்னா 22 and half. ஒவ்வொரு இது கூடயும் நீங்க 22 and half ஆட் பண்ணிப்போம். இப்ப பாருங்க, நாங்களும் பார்த்தா நம்ம வால் கிளாக் இருக்கிற சேம் டைமிங் தெரிஞ்சுக்கிறோம். 12 மணி 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி அப்படியே நீங்க கவுண்ட் பண்ணி போறோம் சேம் கிளாக் வைஸ்ல. சோ 0 இல்லைன்னா 360 நார்த் 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 ஈஸ்ட் 22 டிகிரி, நார்த் ஈஸ்ட் 45, ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் 67 டிகிரி. இது கூட நம்ம 22 ஆட் கிடையாது. இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் வரும். இதுல உங்களுக்கு கொஸ்டின் எந்த மாதிரி வரும்னா, நார்த் ஈஸ்டோட ஆங்கிள் என்னன்னு கேட்கலாம். மேபி 1 மார்க்ல உங்களுடைய என்சிசி எக்ஸாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. இந்த மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க அந்த செகண்ட்ல ஒரு ரவுண்ட போட்டு அது எத்தனாவது நம்பர் வருது, டோட்டல் இதுல வந்து 13 3 4 5 6 7 8 9 10 11 16. சோ அது எத்தனாவது வருது, இப்ப 5வது வந்தாச்சா, 5 into 22 and half ஒரு ஆன்சர் எப்படி, அதை பொறுத்து நீங்க ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணிட்டு உங்களுடைய கிரியேஷனாக ஸ்டோர் பண்ணி வைங்க. மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா உங்களோட முடியாது. இதுதான் கார்டினல் பாயிண்ட்ஸ். கார்டினல் பாயிண்ட்ஸ் சொன்ன மாதிரி 4, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அதோட மேஜர் சப்போர்ட் டைரக்ஷன்ஸ் வந்து 4, நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் வெஸ்ட் நார்த் வெஸ்ட். அதோட மைனர் டைரக்ஷன்ஸ் 8, அதோட ஆங்கிள் அமைப்பா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, நார்த்த இன்னும் டீப்பா பார்ப்போம். நார்த்த டீப்பா பாக்குறதுக்கான ரீசன்ஸ் நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன். ஏன் இருக்கிற நான் கார்டினல் பாயிண்ட்ஸ் நார்த்துக்கு மேப் ரீடிங்ல எஃபர்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா நைட் போல் ஸ்டார் நம்ம நார்த் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிற ஒண்ணு போல் ஸ்டார் தான். அதனாலதான் ஆல்ரெடி வீடியோ பார்த்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காம மறக்காம அந்த வீடியோ பாருங்க. கிளியரா வாங்க. இப்ப டைப்ஸ் ஆஃப் நார்த். நார்த் எத்தனை வடுக்கணும், அந்த நார்த் கூட மேக்னெட்டிக் வேரியேஷன், கிரிட் கன்வர்ஜென்ஸ், இத பத்தி நம்ம
இப்ப பாருங்க நார்த் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், நார்த்னு சொல்லியாச்சு. இந்த நார்த் வந்து 3 வகைப்படும். 3 டைப்ஸ் ஆஃப் நார்த் இருக்கு. ஒன்னு ட்ரூ நார்த், 2 கிரேட் நார்த், and the last third one magnetic north. ட்ரூ நார்த், கிரேட் நார்த், மேக்னெட்டிக் நார்த். ட்ரூ நார்த் ட்ரூனா உண்மை, உங்களுக்கே தெரியும். ட்ரூனா உண்மை. ஆஸ் பர் நார்த் போல் இருக்கிற கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ்ல நார்த் போல் காட்டுற திசை தான் அது வந்து cannot be change, எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அதனாலதான் நம்ம அதை நிலைப்புத்தன்மை உடையது. அதனாலதான் ட்ரூ நார்த் சொல்றோம், உண்மையான நார்த். அப்ப கிரேட் நார்த்னா என்ன சார் நீங்க கேட்கலாம். நான் இதுக்கு முன்னாடி லெசன்ல சொல்ல மாதிரிதான், மேப்பை எதோட பேஸ்ல உண்டாக்கி இருக்காங்கன்னா கிரீடோட பேஸ் தான் உண்டாக்கி இருக்காங்க. ஒவ்வொரு கிரீடு பிளாக்கும் கிரவுண்ட்ல எத்தனை ஸ்பேஸ கவர் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரிதான் ஒவ்வொரு மேப்ல எத்தனை கிரீட் இருக்கோ அதுக்கு அக்கார்டிங் தான் கிரவுண்ட்ல அத்தனை டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஸோ அந்த மேப் ஒரு நார்த்தை டைரக்ஷன் பண்ணும் எப்பவுமே. அந்த நார்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிரீட் நார்த். மேப்ல கிரீன் நார்த்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா எப்பவுமே அந்த மேப்போட ஹெட்டிங் எங்க இருக்கோ அதுதான் நார்த் அக்கார்டிங் தான் மேப் வந்து பண்ணிருப்பாங்க. எப்பவுமே ஹெட்டிங் வந்து நார்த் சைட்ல தான் காணும். ட்ரூ நார்த் சேஞ்ச் ஆகாது, கிரீன் நார்த் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நீ எந்த பக்கம் வந்தாலும் திருப்பிக்கலாம், நீ உனக்கு அக்கார்டிங் நீ வந்து திருப்பிக்கலாம் உன்னுடைய ஃப்ரண்ட்ல நார்த். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் நார்த். மேக்னெட்டிக் நார்த் ஒண்ணும் இல்ல, கம்பாஸ்க்குள்ள இருக்கிற அந்த மேக்னெட்டிக் நீடில் சஸ்பென்ஷன் ப்ரீ சஸ்பென்ஷன் அது மாதிரி இருக்கும். பட் அந்த நீடில் எப்பவுமே நார்த்தை தான் டைரக்ஷன் பண்ணும். அந்த நீடில் காட்டுற நார்த்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் நார்த் சொல்லுவோம். அது எதை பேஸ் பண்ணா மேக்னெட்டிக் எந்த பக்கம் அதுக்கு ரொம்ப இழுக்கிறோ அந்த ஈர்ப்பு தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது மேக்னெட்டிக் நார்த் வந்து நார்த்தை சுட்டி காட்டும். அதனாலதான் மேக்னெட்டிக் பேஸ் பண்ணியே நம்ம அந்த நார்த்தை கண்டுபிடிக்கிறதுனால அது மேக்னெட்டிக் நார்த் சொல்றோம். இதுதான் 3 வகையான நார்த். இதுக்கிடையில நெக்ஸ்ட் ஒண்ணு நாம பார்க்க வேண்டியது என்னன்னா மேக்னெட்டிக் வேரியேஷன். மேக்னெட்டிக் வேரியேஷன் எம்பின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேப் ரீடிங்ல. ஏன்னா நீங்க அந்த எம்பிஏ வச்சுதான் உங்களுடைய ஓன் பொசிஷனும் சரி கிரவுண்ட் மேப் டு கிரவுண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது இது ரொம்ப முக்கியமானது. சோ இந்த மேக்னெட்டிக் வேரியேஷன் என்னன்னு பார்ப்போம். நார்மலா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன், நார்த் எப்பவுமே ஸ்டாட்டிக்கா இருக்கும். இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்து இது பார்த்தீங்கன்னா இது ட்ரூ நார்த் டிஎன் போது ட்ரூ நார்த் இது எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. பட் மேக்னெட்டிக் நார்த் அந்த நீடில் மேக்னெட்டிக்கோட நீடில் காட்டுறது சொல்லியாச்சு. பட் இந்த மேக்னெட்டிக்கோட நீடில் காட்டுறது எப்பவுமே ட்ரூ நார்த் மேல எக்ஸாக்ட் காட்டாது. லிட்டரலி லெஃப்டியா ரைட் இந்த மாதிரிதான் காட்டும். மேபி இந்த பக்கம் காட்டும், மேபி இந்த பக்கம் காட்டலாம், ஏதோ ஒரு சைடுல தான் இது காட்டும். லிட்டரலி ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. இது வந்து மேக்னெட்டிக் நார்த்னு வச்சுக்கோம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி லெஃப்டியா ரைட்ல லிட்டரலி காட்டும். இப்ப இந்த லெஃப்டியா ரைட்ல காட்டுறது இதோட ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கம் வந்து 1 டிகிரி இருக்கலாம், அந்த பக்கம் 2 டிகிரி இருக்கலாம். சோ அந்த இந்த டிகிரியோட வேரியேஷன் தான் நம்ம மேக்னெட்டிக் வேரியேஷன் சொல்றோம். அதாவது ட்ரூ நார்த்துக்கும் மேக்னெட்டிக் நார்த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இந்த மேக்னெட்டிக் வேரியேஷன். இந்த மேக்னெட்டிக் வேரியேஷன் 2 டிஃபரெண்ட் பண்ணும். ஒண்ணு வந்து டைம், ரெண்டாவது வந்து பிளேஸ். டைமும் அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஸ்டாட்டிக்கல் எப்பவுமே மேக்னெட்டிக் வேரியேஷன். டைம்னா எப்படி சார்னா, இப்ப நான் முன்னாடி லெசன்ல சொன்ன மாதிரிதான் பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த இரும்பு தாது பயன் மெட்டல்ஸ் வந்து என்னவா லிக்விட் ஸ்டேஜ்ல இருக்கும். அது வந்து ஏறி வந்து என்னது பூமி சுத்த அதுல மூவிங் லிக்விட் மூவ் ஆகிட்டே இருக்கு.
சோ அந்த இரும்பு தாதுக்கு தான் என்ன இருக்குன்னா மேக்னெட்டிக் எல்லாம் இருக்கு. சோ அந்த காந்தம் ஆட்டோமேட்டிக்கலா தன்னுடைய இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. அந்த சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரிதான் நீடில் இருக்கிற காந்தமும் அந்த காந்த நகர்வை பொறுத்து லெஃப்ட் ரைட்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகும். பட் ஒரு எல்லா வருஷமும் ஒரே அளவா சார்ல ஒரு வருஷம் 1 டிகிரி ஆகலாம், ஒரு வருஷம் 2 டிகிரி ஆகலாம். இது கன்ஸ்டன்ட் இல்ல, கன்ஃபியூஸ் இல்ல. பட் சேஞ்ச் ஆகிறது கண்டிப்பா உண்டு. சோ அதுக்கேற்ற மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி இது சேஞ்ச் ஆகும். இப்ப ஒரு மேப் உண்டாக்குறதுக்கும் போது அந்த மேப் எத்தனை வருஷம் அந்த எடிஷன் உண்டாக்கி இருக்கான்னு பார்த்திருப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்னெட்டிக் வேரியேஷனும் நம்ம சேஞ்ச் ஆகும். அந்த மேக்னெட்டிக் வேரியேஷனா தான் நம்ம கிரவுண்ட் டு மேப் பண்ற போது பிளஸ் பண்ணுவோம். சேம் பிளேஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளேஸ வச்சு இது டிஃபரெண்ட் ஆகும். எல்லா பிளேஸ்லயும் ஒரே நம்பர் இருக்கு. சில இடத்துல மேப் எப்படி வந்து 2 டிகிரி இருந்துச்சுன்னா இங்க இருந்து ரொம்ப தொலைவு போயிட்டு அங்க 2 டிகிரிக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல காந்தத்தோட ஈர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால 1 டிகிரி கூட இருக்கலாம். சோ இடத்துக்கு ஏத்த மாதிரியும் இந்த எஃபி சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கன்வர்ஜென்ஸ். சேம் எப்படி இந்த நாட்களுக்கும் மேக்னெட்டிக் நாட்களும் டிஃபரெண்ட் இருக்கிறத நம்ம எலக்ட்ரிக் வேரியேஷன் சொல்றோமோ அதே மாதிரி இந்த ட்ரூ நாட்களுக்கும் கிரீட் நாட்களுக்கும் இருக்கிற வேறுபாடு தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிரீட் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். பட் இது வந்து பர்மனன்ட். அதுக்கு அக்கார்டிங் தான் நம்ம மேப்பே உண்டாக்குறோம். இது பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்க தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இன் கேஸ் உங்களுக்கு பிசி பெஸ்ட் கேடட் இன்டர்வியூல வந்து கேட்கலாம். ஏன்னா இதுல மேக்சிமம் யாருமே அவனும் மைக் பண்ண மாட்டாங்க டேபிள்ல வந்து நினைச்சு. பட் அந்த மாதிரில கேட்கறது உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். அதனால தெரிஞ்சுக்காங்க. ஜிசி அதாவது கிரிட் கன்வர்ஜென்ஸ்ல என்னன்னா ட்ரூ நார்த்துக்கும் கிரிட் நார்த்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் தான் கிரிட் கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். இவ்வளவுதாங்க நம்ம டைரக்ஷன் அண்ட் நார்த்தை பத்தி. இது மாதிரி உங்களுக்கு இன்னும் உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணணும். என்சிசி த்ரூவும் சரி இதே கொஸ்டின் உங்களுக்கு ஆர்மி செலக்ஷன்ல கொஸ்டின் வந்தாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் போடுறீங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பிளிக் ஆகும். கண்டினியூவா கன்சிஸ்டன்டியா உங்க நாலேஜை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டே போகலாம். சோ இதே மாதிரி மற்றும் ஒரு வீடியோ வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த்.